வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இயல் 1ல் இருக்கக்கூடிய முதல் மனப்பாட பாடல். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வில்வரத்தினம் யுகத்தின் பாடல்லேருந்து ஒரு மனப்பாட பாடல் பார்த்தோம். இப்போ இரண்டாவது செயல் பகுதி நன்னூல் பாயிரம் அப்படிங்கிற இலக்கண நூலில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பாட பாடலை இதில் பார்க்கலாம். இந்த மனப்பாடல் பாடல் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னம்னா தான் இந்த பாடத்தை முழுவதுமாக படித்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோ 5 நிமிடம் தான், அதனால் முழுசும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மனப்பாட பாடலை நம்ம பார்த்துடலாம். மனப்பாட அடிகளை பார்த்துடலாம். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே, கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்தி இயல்பே, காலம் களனே காரணம் என்றியும் மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்கியோன் பெயரே அப்படிங்கிறது ஆக்கியவன் பெயர், ஒரு நூலை ஆக்கியவனுடைய பெயர். வழியே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நூல் ஏற்றப்பட்ட வழி 2, எல்லை அந்த நூலானது ஏற்றப்பட்ட எல்லை 3, நூலினுடைய பெயர் 4, யாப்பு யாப்பு என்பது ஒரு இலக்கண பகுதி, யாப்பு என்பது 5, நுதலிய பொருள் அதில் சொல்லப்பட்ட பொருள் 7, கேட்போர் அந்த நூலை கேட்கக்கூடியவர், அவர்கள் பெயர்க்கூடிய பயன் ஆகிய 8 பொருள்களையும் திறம்பட கூறுவது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாயிரத்தினுடைய இயல்பு அப்படிங்கிறது அந்த பாடலினுடைய பொருள். 8 பொருள்களை அதில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாடல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலம் களன் காரணம் என்றையும், காலம் அந்த நூலானது இயற்றப்பட்ட காலம், களன் அந்த நூலானது இயற்றப்பட்ட அவைக்களம், காரணம் அந்த நூல் இயற்றப்பட்டதுக்கான காரணம், இந்த 3 பொருள்களையும் சேர்த்து சொல்லக்கூடியவர்களும் உள்ளார்கள் அப்படிங்கிறது அந்த பாடலினுடைய பொருள். இந்த இலக்கண நூலில் இருக்கக்கூடிய படிக்கிறதுக்கு முன்னால் இந்த நுழையும் முன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நூலை புரிந்து கொள்ளும் அதன் சிறப்பை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது. அந்த பாயிரம் அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நூலை படிப்பதற்கும் அந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சிறப்புடன் கற்பதற்கும் பயன்படக்கூடியது தான் பாயிரம்னு சொல்லுவாங்க. இந்த பாயிரம் என்பதை முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூலில் தொல்காப்பியர் பயன்படுத்தியிருக்காது. அந்த தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூல் தான் இந்த நன்னூல் என்பது. இந்த நன்னூலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பவணந்தி முனிவர் என்னும் முனிவரால் எழுதப்பட்டது. அவர் யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க அந்த நூலை எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா, சீய கங்கன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசன் கேட்டுக்கொண்டதற்கு எங்க தான் அந்த பவணந்தி முனிவர் நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதியிருக்காரு. இந்த நூல் இயற்றப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 13ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அதிகாரம், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிற 5 தான் 5 இலக்கணம். அதில் எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் மட்டும்தான் இந்த நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலில் சொல்லியிருக்காங்க. எழுத்ததிகாரத்திற்கு 5 இயல்களும் சொல்லதிகாரத்திற்கு 5 இயல்களும் சேர்த்து மொத்தம் 10 இயல்கள் இதில் 10 பகுதிகளாக இந்த நூலை எழுதியிருப்பாங்க. இந்த பாடலினுடைய முழு பொருளை பார்ப்போம். இதில் முக்கியமான பகுதிகளை நான் கலர் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாடலை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பாடல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முகவுரை பதிகம் அணிந்துரை நுண்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம். அந்த பாயிரம் அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முகவுரை பதிகம் அணிந்துரை நுண்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை அப்படிங்கிற 7 பொருள்களை தான் பாயிரத்தில் பற்றி படிக்கிறது தான் பாயிரம்னு சொல்லுவாங்க. அந்த பாயிரம் என்பது பொது சிறப்பு என 2 வகைப்படும். அந்த பொது பாயிரம் அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் 5 எல்லா நூற்கும் இதுவே பொதுப்பாயிரம். அந்த பொதுப்பாயிரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நூலாசிரியரின் இயல்பு, அந்த நூலின் இயல்பு, மாணவர் இயல்பு, கற்கும் முறை கற்பிக்கும் முறை ஆகிய 5 முறைகளை பற்றி படிக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொதுப்பாயிரம்னு சொல்லுவாங்க. சிறப்பு பாயிரம் அப்படின்னம்னா, நான் அந்த மனப்பாட பாடலில் சொன்ன மாதிரி 8 பொருள்களும் அதோடு சேர்ந்து காலம் களன் காரணம் ஆகிய 3ம் சேர்ந்து 11 பொருள்களை பற்றி சொல்கிறது தான் என்ன. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6வது பாடல், 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாயிரம் இல்லை என்றால் பணுவல் அப்படின்னு பார்த்தோம்னா, பணுவல் என்பது நூல் என்பது பொருள். நூலிற்கு நூல், புத்தகம், பணுவல் அப்படிங்கிற பல்வேறு பெயர்கள் இருக்குது. அதில் பணுவல் என்பது நூலை குறிக்கக்கூடியது. பாயிரம் இல்லை என்றால் அது நூலாகவே கருதப்படாது அப்படிங்கிறது பொருள். அடுத்து இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன முக்கியமான கொஸ்டின் பார்ப்போம். இது புக் பேக் கொஸ்டின். பாயிரம் பற்றி நீ அறியும் கருத்துக்கள் யாவை அப்படின்றது புக் பேக் கொஸ்டின். நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரமாகும். பாயிரம் என்றால் என்னன்னு கேட்டாலும் சரி,
பாயிரம் பற்றி நீவிர் அறியும் கருத்து யாது? இது இந்த வருஷம் பப்ளிக் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்த கேள்வி. நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரமாகும் அப்படிங்கிறது வந்து புக் பேக் கொஸ்டின். அதுபோக நெடுவினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் பற்றி நீ அறியும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படிங்கிறது வந்து நெடுவினா கேட்டிருந்தாங்க. அந்த நெடுவினா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து பொதுப்பாயிரம். நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, கற்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்பிக்கும் முறை, கற்கும் முறை என்னும் 5ஐயும் கூறுவது பொதுப்பாயிரம். சிறப்பு பாயிரம்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நூலாசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகிற நிலப்பரப்பு, நூலின் பெயர், தொகை, வகை, விரி என்பவனவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு. நூல் பெயர் யாப்பேன்னு கொடுத்துருக்காங்களே, நூலினுடைய பெயர் யாப்புன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த யாப்பு என்பதற்கு இந்த விளக்கம். நூல் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்து, நூலை கேட்போர் மாணவர், நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தின் இலக்கணமாகும் அப்படிங்கிறது அந்த சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம். இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது இந்த ப்ளூ கலர் இதில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய நெடுவினா மிக மிக முக்கியமான நெடுவினாக்களில் இதுவும் ஒன்றாக கருதக்கூடியது. அடுத்தது அந்த ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கண குறிப்பு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மாநகர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் வந்து மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சு 11ஆம் வகுப்பு போகிறீங்க. நீங்கள் எதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் 90 மதிப்பெண்களுக்கு முழுவதுமாக தேர்வு எழுத முடியும். அது தெரியலை அப்படின்னம்னா 2 மதிப்பெண் கம்மின்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்ததாக இலக்கண குறிப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்த 2 மதிப்பெண் சேர்த்து 4 மதிப்பெண். மூணாவதாக புணர்ச்சி விதி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது 3மே கட்டாயம்னா இது 3 தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு அந்த 6 மதிப்பெண் வந்து கண்டிப்பாக நான் வாங்க முடியும். அதனால் ஒவ்வொரு செயல் பகுதியிலையும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த இலக்கண குறிப்பை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநகர்னு கொடுத்துருக்காங்க. மாநகர் அப்படிங்கிறத பிரிக்கும்போது மா கூட்டல் நகர். நகர்னாலே அதிக மக்கள் தொகை, மாநகர் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நகரம் அப்படின்னு குறிக்கக்கூடியது. அதனால் அது வந்து அந்த மாங்கிற உரிச்சொல் வந்திருக்கனால மாநகர் என்பது உரிச்சொற்றொடர்னு சொல்கிறாங்க. சாலை, நனி, கடி, மா இதெல்லாம் நிலைமொழியாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை உரிச்சொற்றொடர்னு நீங்கள் எழுதிடலாம். இரண்டாவது இருக்கக்கூடியது காட்டல் கோடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல், தல், சி அப்படிங்கிறதெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள்ன்றது உங்களுக்கு தெரியும். இதில் தொழிற்பெயர் விகுதி பெற்று வந்திருப்பதனால் இது தொழிற்பெயர்கள். கேட்போர் அப்படிங்கிறது வந்து வினையால் அணையும் பெயர். அவர், அவன் அப்படிங்கிற வினைமுற்றுடன் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து வினையால் அணையும் பெயர்கள். 5ம் அப்படிங்கிறது வந்து முற்றுமை. அந்த முற்றுமை, எண்ணுமை, உம்மை தொகை இது 3க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 2 சொற்கள் தொடர்ந்து வரும்போது 2லுமே ஈற்றில் என்னும் உருபு வெளிப்படையாக தெரிந்தால் அதை வந்து எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு அண்ணனும் தம்பியும், இரவும் பகலும். இரவுங்கிறதுலையும் இருக்கும், பகலும் அப்படிங்கிறதுலையும் இருக்கும். இதை வந்து எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. அந்த என்பது மறைந்து வந்தால் அதை வந்து உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த என்னும் எழுத்து மறைந்து வந்தால் அதை வந்து உம்மை தொகைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு இரவு பகல், தாய் தந்தை இதெல்லாம் வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. ஒரே ஒரு சொல் அதில் உம்மை என்னும் எழுத்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து முற்றுமைன்னு சொல்லுவாங்க. 5ம் 7ம், 5ங்கிறது தனியாகவும் 7ங்கிறது தனியாகவும் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து முற்றுமைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் கண்டிப்பாக அது புரியும். அதனால் அடுத்த வீடியோவில் புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணமும், அடுத்த உரைநடை செயல் பகுதியை முடிச்சாச்சு, உரைநடை முதியை முடிச்சாச்சு. முதல் இயலில் இருக்கக்கூடிய துணைப்பாட கதை வந்து 6ஆம் திணை. அந்த 6ஆம் திணை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவைங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மனப்பாட பாடலை வந்து திரும்ப ஒரு தடவை படிச்சிடலாம். இந்த மனப்பாட பாடல் அப்படிங்கிறது வந்து அதனுடைய பொருளை விளங்கி பொருள் முழுசுமாக உங்களுக்கு விளங்கிய பிறகு அதை வந்து ராகத்தோடு படிச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த மனப்பாட பாடல் எந்த பாடம் எப்படிப்பட்ட கடினமான சொற்களுடைய பாடலாக இருந்தாலும் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அதனால் ஒரு தடவை எனக்கு தெரிஞ்ச ராகத்தில் வந்து இதை படிக்கிறேன்.
ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளை கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்தியல்பே காலம் களனே காரணம் என்று மூவகை ஏற்றி மொழினரு மூலரே. நீங்களும் எந்த பாடலாக இருந்தாலும் இந்த ஷஷ்டி ராகத்தை யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லா ராகமுமே பொருந்தும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.